இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல்படையில் எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் டிசம்பர் 6 வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ரிசீவ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜனவரி 20 வரை டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ செலக்ஷன் எப்படி, என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல எம்டிஎஸ் ஸ்வீப்பர், எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய ட்ரேடுக்கு வேக்கன்ட் இருக்குது. இது வந்து குரூப் சி நான் கெசட்டட் போஸ்டிங் தான், ஆனால் ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். சரிங்களா? குரூப் சி கேட்டகிரியில் வரும். லெவல் 1 7th பே கமிஷன் படி சேல்ரி இருக்கும். இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணி அந்த கிளீனிங்கில் உங்களுக்கு ஒரு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஏஜ் வந்து 18 27. அடுத்து எம்டிஎஸ் பியூன், சேம் 10th பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஆஃபீஸ் அட்டெண்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பாருங்கள் மெக்கானிக்கல் ஃபிட்டர், இதுக்கு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா அப்ரெண்டிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேக்கண்ட் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் கம்மி தான். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ நேச்சர் ஆஃப் டியூட்டி, மெக்கானிக்கல் ஃபிட்டருக்கு என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும், பியூனுக்கு என்ன மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது, ஃபைல் கேரி பண்ணுறது, டிஸ்பேட்ச் ஒர்க்கு, டெலிவரி ஒர்க்கு, இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேங்களா? ரூம்ஸை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி டியூட்டி எல்லாம் இருக்கும். ஸ்வீப்பருக்கு மெஜாரிட்டி க்ளீனிங் ஒர்க் தான் இருக்கும். அதை வந்து டீட்டெயிலாக எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவ் டு அப்ளை, இது வந்து நீங்கள் போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹவ் டு அப்ளைல கொடுத்துருப்பாங்க. அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. என்ஓசி, ப்ரெசண்ட்டாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட செப்பரேட் பிளாங்க் என்வலப், செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்னு சொல்லுவாங்க. அதில் 50 ரூபீஸ்க்கு நீங்கள் போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜனவரி 20. ஸோ இந்த அட்ரஸ்க்கு உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கொரியர் மூலிமா சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன், உங்கள் அகாடமிக்கில் 10th மார்க் பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாம் டேட்டு, டைமிங், வென்யூ, இது எல்லாமே அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவரில் உங்களுக்கு அந்த அட்மிட் கார்டை போட்டு சென்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட்டு, டைமிங், சென்டர், எந்த லொக்கேஷனில், எந்த டைமிங்கில், எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் கார்டில் அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. அந்த அட்மிட் கார்டை நீங்கள் ஒரு செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர் வந்து அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா அப்ளிகேஷனோட, அதில் போட்டு தான் உங்களுக்கு ரிட்டன் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவரில் ஃப்ரம் டூ அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃப்ரமில் எதுவும் மென்ஷன் பண்ணாதீங்க. 2ல் உங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ், இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை வித் மொபைல் நம்பரோடு நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மேலே டாப்பில் ரைட் சைட் கார்னரில் 50 ரூபீஸ்க்கு போஸ்டல் ஸ்டாம்பை ஓட்டிட்டு இதை நீங்கள் அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்பணும். ஸோ இந்த கவரில் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிட்டர்ன் போட்டு உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். நான் எதுக்கு மொபைல் நம்பர் அட்ரஸில் மென்ஷன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஏரியாவுக்கு போஸ்ட்மேன் புதுசாக இருந்தார்னா அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் லொக்கேஷனை ஈஸியாக அவர் ரீச் ஆவார். ஸோ என்றைக்குமே அட்ரஸில் கீழே மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், OMR பேஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, சேம் அதே தான், OMR பேஸ்டு தான். பை லாங்குவேஜில் இருக்கும், அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 1 மார்க். ஓகேங்களா? அதாவது மொத்தம் 80 அப்ஜெக்டிவ் கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும். 1 மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. தெரியல அப்படின்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் மார்க் வந்து குறையாது, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதாவது உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுத்த அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். மேக்ஸ், இங்கிலீஷ், அவேர்னஸ், மென்டல் எபிலிட்டி, இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின் வரும். மொத்தம் 80 கொஷின், 80 மார்க், 1 மணி நேரம் எக்ஸாம்.
யூ ஆர் இடபிள்யூஎஸ்ஸா இருந்தால் 80க்கு 40 எடுத்தால் பாஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சிலபஸ் வந்து 10th சிலபஸ் அடிப்படையில் இருக்கும். அதை தாண்டி இந்த ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் வேறு புக்ஸை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அகாடமிக் புக்கும் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி ரயில்வேக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு இல்லை. அதில் ஒரு 50% படித்தா போதும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். பட் எஃபோர்ட், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். எஃபோர்ட் மட்டுமே போட்டாலும் வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்காது. இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் எஃபோர்ட் இது 2மே தான் சக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ், அவேர்னஸ், ரீசனிங். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இது ரிலேட்டடாக நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க அந்த டாபிக் வர மாதிரி. ஓகேங்களா? அதை மட்டும் படித்தா போதும். அதை தாண்டி நம்ம எதுவும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது படிக்கிறதுக்கு உண்டான நேரமும் நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் கவர் மேலே மறக்காமல் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் போல்டாக மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே A4 ஷீட் கவருக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த என்வலப் கவர் அதெல்லாம் போட்டு சென்ட் பண்ணுறீங்க இல்லையா? அந்த கவர் மேலே எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். செப்பரேட் பிளாங்க் என்வலப் 50 ருபீஸ் ஸ்டாம்ப் போட்டு அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்பணும். அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்போ எடுத்த மாதிரி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பர்சனல் இன்ஃபோ அது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். பேசிக் டீட்டெயில் தான், இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து டிக் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸில் லாஸ்ட்டாக இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் தென் டிக்ளரேஷன். லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், உங்களுடைய இடது கை கட்டவிரல் ரேகையை இந்த பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. டேட்டு ப்ளஸ் சிக்னேச்சரில் உங்கள் சைன் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் வேக்கன்சி மட்டும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இது காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்கும். சில பேர் என்னன்னா ஹையர் லெவல் ரேங்கிங்கில் இருக்க போஸ்டிங் வந்து எதிர்பார்ப்பாங்க. பட் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அது நானும் இன்க்ளூடிங். எனக்கும் ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்ற மைண்ட் செட்டு நானும் இருக்கேன். பட் இருந்தாலும் சில பேர் வந்து இந்த வேக்கண்ட் பார்ப்பாங்க இல்லையா? வேக்கன்சி பார்ப்பாங்க, ப்ளஸ் சேலரியும் பார்ப்பாங்க. எஃபோர்ட் எடுத்து நம்ம படிக்கிறோம். சேலரி கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கிற மாதிரி நம்ம போனால் நல்லாயிருக்கும்னு திங்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று மினிமம் சேலரியாக இருந்தாலும் ஓகே, அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஓகே, இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். வேக்கண்ட் மட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.